புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹியரிங் வந்திருக்கு. சீமான் விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட கேஸினுடைய ஹியரிங் வந்திருக்கு. அந்த ஹியரிங்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவை பார்க்கும் பொழுது ஐயா விவேக் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, டே உங்களுக்கு போகியே கிடையாதுனா அப்புறம் என்னன்னா பொங்கல் அப்படின்னு பார்ப்பல. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பார்த்து இந்த உத்தரவை நாம் கேட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுதுன்னா, டே உங்களுக்கு இந்த வருஷம் தேர்தலே கிடையாதுடா அப்புறம் என்னடா பரப்புரை கருப்புறனை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த உத்தரவை வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் அண்ணன் கம்பியை எண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்று கூறப்படுகிறது. ஏன்னா தேவையான ஆதாரங்களை விட அதிகமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக இன்றைய ஹியரிங்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டிசம்பர் மாதத்திலே அண்ணன் உள்ள களி தின்னுக்கிட்டு, ஏன்னா அண்ணன் தானே விருப்பப்படுவார், அதாவது உயர் ரக உணவகங்கள்லாம் போய் சாப்பிடாம நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய களி போன்ற பல உணவுகள், இந்த தானிய வகைகள் உணவுகள் தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவார்ல. அதனால் அண்ணனுக்கு ஏற்றவாறு, அண்ணன் ஆசைப்பட்டவாறு டிசம்பர் மாதத்துலேருந்து அண்ணனுடைய தானிய உணவுகள் கிடைப்பதற்கு நம்ம வழி செஞ்சுருக்கிறோம். களி போன்ற உணவுகளை அண்ணன் டிசம்பர் மாதத்துலேருந்து எடுத்து இயற்கையோட இயற்கையாக ஏசி ரூம் இல்லாமல் அந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக அண்ணன் வாழக்கூடிய ஒரு சூழல் டிசம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஹியரிங்கில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பேசப்பட்டிருக்கு. ஹியரிங்கில் வந்த முக்கியமான கிளிப்ஸு உச்சநீதிமன்றத்தில் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் விஜயலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். No, let me record that she's not willing to enter settlement. Then the matter may be adjourned. Adjourned by 33. Yes. Adjourned by 4 weeks in view of the letter circulated by the learned counsel for the petitioner. Notes may give us 4 weeks time to file counter affidavit. Extended till the next date of hearing. 4 weeks time granted to the respondent number 2 to file counter. Please notes. Yes. ஸோ இதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த ஹியரிங்கில் உள்ள ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுதான் நம்ம உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹியரிங்கில் இன்றைக்கி முக்கியமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பார்த்தாக்கணும். இந்த கேஸ் வந்து ஏதோ விஜயலட்சுமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சீமான் மீது வழக்கு தொடுத்ததாக எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. 2011 விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்கு. அதுக்கப்புறம் 2023 இந்த வழக்கை ஏன் விசாரிக்கல, இந்த எஃப்ஐஆர் ஏன் விசாரிக்கலன்னு திரும்ப 2023 விஜயலட்சுமி அவர்கள் சென்னை வந்து அவங்க திரும்ப ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த புகார் விசாரிக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட புகார் தான் 2011 பதியப்பட்ட எஃப்ஐஆர். அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அதிமுக பிரிவில் பதியப்பட்ட புகார் இல்லை, அது எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் தான் 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொன்னையும் பொருளையும் எங்களிடம் இருந்து ஆட்டை போட்டு விட்டார் சீமான். நான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களை இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறாரு. இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த எஃப்ஐஆரில் தான் இருக்குது. ஸோ அந்த எஃப்ஐஆரை தான் நீங்கள் ஏன் விசாரிக்கல? 2011 நான் கொடுத்தது எஃப்ஐஆராக மாற்றப்பட்டிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது தான் அதை எஃப்ஐஆரை போட்டாங்க. 2023 12 வருடங்களாக நீங்கள் ஏன் விசாரிக்கல என்று திரும்ப 2023 சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2023 அந்த புகார் மீண்டும் தூசி தட்டப்பட்டு எடுத்து விசாரிக்கப்படுகிறது. அப்புறம் தான் மகிழா கோர்ட்டுக்கு அது மாற்றப்படுகிறது. மகிழா கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு விஜயலட்சுமி அவர்கள் நேரடியாக மகிழா கோர்ட்டுக்கு போகிறாங்க. மகிழா கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவருடைய வாக்குமூலத்தை தனிப்பட்ட முறையில் அங்கே இருந்த நீதிபதி தலைமையில், நீதிபதி முன்னிலையில் அவங்கள வாக்குமூலத்தை வாங்குறாங்க. இந்த விசாரணை வாக்குமூலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, விஜயலட்சுமி அவர்களே வந்து இல்லை அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு அவங்க திரும்ப பெங்களூர் போயிட்டாங்க. பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி என்னை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க, எனக்கு இதில் வாபஸ் வாங்கும் எண்ணம் இல்லை என்று திரும்ப ஹைகோர்ட்டுக்கு அது வருது. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது தான் சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது மகிழா கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியே வந்து வாபஸ் வாங்கினாலும் இது வாபஸ் ஆகாது இந்த வழக்கு, எனக்கு மகிழா கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதனால் பாதிக்கப்பட்ட நபரே பிறல் சாட்சியாக மாறினாலும் அல்லது பாதிக்கப்பட்ட நபர் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிறகு மாறி பேசினாலும் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு ஆக வேண்டும், இது கோர்ட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஹைகோர்ட் சொல்லுகிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் விஜயலட்சுமி வந்து இல்லை எனக்கு வாபஸ் வாங்கணும் எண்ணம் இல்லை, என்னை மிரட்டி
நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் வாங்க வைத்து விட்டார்கள் சொல்றாங்க. அப்ப விஜயலட்சுமி அவர்கள் தவறு செய்யவில்லை, தவறு செஞ்சிருக்காங்க. இதுல சீமான் அவர்கள் தவறு செய்யல அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்ந்த நபர்கள் வந்து வைக்கிற கோரிக்கை உண்மைன்னா எதற்கு விஜயலட்சுமி மிரட்டணும்? உங்க பக்கம் தான் உண்மை இருக்குல்ல, கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் போய் வாதாடுங்க. அண்ணன் தான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ மிரட்டுறாப்லையா, ஆங்கிறாரு ஊங்குறாரு தாண்டி தலைக்கப்புறம் உள்ளாரு, இது தெரியுமா உனக்கு, அது தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல பத்திரிகை கலவங்களே. அப்போ நேரடியாக கோர்ட்டில் போய் மிரட்டலாமே, கோர்ட்டில் போய் மிரட்டி இது தெரியுமா உங்களுக்கு, அது தெரியுமா எங்களுக்குன்னு அங்கே நீதிபதியை போய் பார்த்து கேட்க வேண்டியதானே. அங்கே உள்ளவங்கெல்லாம் இங்கே சாம்சங் பத்திரிகையாளர் மாதிரி நீதிபதி வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க போட்டுருக்கு. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியும். அதனால தான் நீதிமன்றத்துக்கு போகாமல் வழியிலேயே விஜயலட்சுமி அவர்களை மிரட்டி அதை வாபஸ் வாங்க வச்சு விரட்டி விட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் அக்கா பெங்களூர் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வீடியோ போட்டு எனக்கு இதை வாபஸ் வாங்க என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டில் தூசி தட்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை தான் அப்போ ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து 12 வாரங்களுக்குள் இதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும், விசாரணை ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 வாரங்கள்னாக்கா 3 மாதங்கள். ஸோ 3 மாதத்துக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு இதில் என்ன பிரைமஸ் இருக்குது, உண்மைத்தன்மை என்ன இருக்குது, ஆதாரங்கள் என்ன இருக்குங்கிறத 3 மாதத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது. இப்போ சீமான் மீது தவறு இல்லைனாக்கா இந்த விசாரணைக்கு ஏன் தடை வாங்கணும், விசாரணைக்கு ஏன் பயப்படணும்? அவர் மேலே தவறு இல்லைல்ல. இப்போ தவறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தவன் ஏன் ஓடி விளையணும் அல்லது இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்கன்னு எதுக்கு போடணும்? உன் மேலே தவறு இல்லைனாக்கா நீதிமன்றம் போயிட்டா ஏன் என் மேலே தவறு இல்லை, அவங்க சொல்கிற கொடுக்குற ஆதாரங்கள் பூரா பொய்ன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு வர வேண்டியதானே. நீங்கள் தான் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் புலிலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களே, நீங்கள் பயங்கரமான அட்வொகேட்ஸ் புலிலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களே. இப்போ அதை குறுக்கு விசாரணை பண்ணி அந்த ஆதாரங்களை உடச்சி தூள் எழுந்துருவீங்கல்ல. ஏன்னா உண்மை உங்கள் பக்கம் தானே பஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் பயந்தீங்க? ஸோ 3 மாதங்களுக்குள் 12 வாரங்களுக்குள் இந்த விசாரணையை முடித்து ரிப்போர்ட்டை சப்மிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு இருக்கு இல்லைங்களா, இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு சீமான் தரப்பு போகுது. அது எப்போ போகுதுனாக்கா மார்ச் 2025 இந்த வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செல்கிறது. அதாவது ஹைகோர்ட்டு 12 வாரங்களுக்குள்ள இதை விசாரித்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விசாரணைக்கு ஸ்டே அப்படிதான் வாங்க போறாங்களே தவிர இந்த வழக்குக்கே தடைய கிடையாது. அப்ப இப்படி போயிட்டு தான் அதற்கு 3ஆம் தேதி போறாங்க. 3ஆம் தேதி போயிட்டு 3 நாள் நினைக்கிற மார்ச் 3 4 அப்பதான் போயிட்டு இதற்கு இந்த 12 வாரங்களுக்குள் விசாரித்து அதற்கான ரிப்போர்ட்டை சப்மிட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய அந்த உத்தரவிற்கு ஸ்டே அப்படின்னு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனால் இந்த முண்டக்கலப்பைகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாம் தமிழ் கட்சி அந்த முண்டக்கலப்பைகள், ஐயோ பார்த்தீங்களா இது ஒரு பொய் கேஸு, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே விஜயலட்சுமியை திமுக இயக்குகிறது, பாருங்க எங்கள் அண்ணன் எந்த தவறுமே செய்யலை, உன்னாக்கா எங்கள் அண்ணனுடைய வாதங்களை பிரதிவாதங்களே அண்ணனை கேட்குற கேள்விகளுக்கு கருத்து ரீதியாக தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியாமல் திராவிடத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் திணறி போய் பாருங்க ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சு எங்கள் அண்ணனை சாக்கிறதுக்கு பார்க்குறாங்க. டேய் யார் நீ போய் சாஞ்சிருக்காங்க, நீ போய் சாஞ்சதுனால தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை பறி போயிருக்கு. இல்லைனாக்கா அந்த அம்மா ஒழுங்காக ஹீரோயினாக ட்ராவல் பண்ணி நல்லா நடித்து பணத்தை சேர்த்து வச்சு அவங்க செட்டிலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கேரக்டர் ஆர்டிஸ்டாக தொடர்ந்து ட்ராவல் ஆகிருப்பாங்க. இவன் போய் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்த நேரம் தான் வீடை பூரா தொடச்சி தடவிட்டு வந்திருக்காங்க. அதனால் அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னாக்கா இல்லை எங்கள் அண்ணன் தவறே செய்யலை பாருங்கள், அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறது, விஜயலட்சுமி சிறைக்குள் செல்வது உறுதி அப்படின்னு அன்றைக்கி வீடியோ போட்டோம். யார் தெரியுமா, இந்த மாமா பையன். அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்க. அன்னைக்கு வீடியோ போடுறாங்க என்னன்னாக்கா விஜயலட்சுமி சிறை செல்வது உறுதி, இதுதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். அப்போ உண்மையிலேயே விஜயலட்சுமி மீது தவறு இருக்குது, சீமான் மீது தவறு இல்லை அப்படின்னு அன்னைக்கு இவன் போட்ட வீடியோ உண்மைனாக்கா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜி ஏன் இப்படி ஒரு உத்தரவை கொடுக்கணும்? அப்போ அன்னைக்கு சாட்டை திரும்புறன் போட்ட வீடியோ பொய். அப்போ சீமானை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே வேலை செய்கிறத தவிர ஒட்டுமொத்த தமிழர்களையும் காப்பாற்ற வேண்டும், தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சி ஒருபோதும் செயல்படவில்லை. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஓபிசி மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு பிஜேபி சொல்லும் பொழுது முதல்ல போய் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருப்பது நாம் தமிழ் கட்சி தாக்கல் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க இம்ப்ளீண்டாக கூட போகலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. அந்த பல வழக்குகளில் நாம் தமிழர் கட்சி உள்ளே போகவே இல்லையே, தமிழ்நாடு சார்ந்து போகவே இல்லையே. விசிகா போயிருக்கு, மற்ற கட்சிகள் போயிருக்கு, திமுக முதல்ல வழக்கு போட்டுரும், அரசும் வழக்கு போட்டுரும், இதெல்லாம் போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி வழக்கு போட்டு போகவே இல்லையே, நான் அப்படி பார்த்ததும் இல்லையே. அப்போ அந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியுமே சீமானுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக நீ மாறிடுச்சு. சீமான் எங்கேயாவது போய் கதவை தட்டிட்டு ஏதாவது கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏதாவது அடி வாங்கினானாக்கா அவனை காப்பாற்றுவதற்காக அந்த கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் செயல்படும்.
அப்ப சீமான் எங்கேயாவது போய் கையை பிடிச்சி இழுக்கிறது, எங்கேயாவது தாலி இருக்கிறது, எங்கேயாவது திருடுறது, மொள்ள மாதிரித்தனம் முடிச்ச விகிதம் பண்றது, எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்றது, இப்படி ஏதாவது பண்ணிட்டு மாட்டிக்கிட்டானாக்க அவனை காப்பாற்றுகிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. அப்ப மார்ச் 3 அல்லது 4 இந்த தேதியில தான் அங்க ஸ்டேக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் மார்ச் 22ஆம் தேதி ஸ்டே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹைகோர்ட் 12 வாரங்களுக்குள் சீமானை விசாரித்து இதற்கான ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கும் அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இட்ட உத்தரவிற்கு ஸ்டே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொன்னுச்சு. மார்ச் 22 இந்த ஒட்டுமொத்த கேஸுமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்கா, இந்த கேஸை குவாஷ் பண்ணுங்கன்னு சீமான் ஹைகோர்ட்டுக்கு போறாப்ல. ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சென்னை ஹைகோர்ட் விஜயலட்சுமி அவர்களை கூப்பிட்டு கேட்குது. விஜயலட்சுமி அவர்கள் இல்ல நான் அதை குவாஷ் பண்ணக்கூடாது, நீங்க என்னக்கா நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி வீடியோ போட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய மிரட்டல்களுக்கு அடிபணிஞ்சு போய் தான் நான் போட்டேன், என்னை மிரட்டினார்கள், மிரட்டி தான் அந்த வீடியோ போட வச்சாங்க, அதனால எனக்கு உடன்பாடில் நான் பாதிக்கப்பட்ட பின் என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, இந்த கேஸை தொடர்ந்து செல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 12 வாரத்தில் விசாரிச்சு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சீமான் இதை குவாஷ் பண்ணுங்கன்னு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இங்கே சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிற்குது. திரும்ப என்ன பண்றாங்க, இப்ப மே மாசம் 2ஆம் தேதி இன்னைக்கு திரும்ப என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள்ட்ட பேசி நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுறோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் விஜயலட்சுமி அவர்களிடம். விஜயலட்சுமி அவர்களும் எங்களது பக்கம் கொஞ்சம் ஆதரவாகத்தான் பேசி கொண்டிருக்காங்க, 2 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசி செட்டில்மெண்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 வாரம் டைம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அந்த ஹியரிங் வந்திருக்கு. இன்னைக்கு ஹியரிங்ல விஜயலட்சுமி அவர்கள் நேரடியாக வீடியோ கால்லே ஆஜராயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகி ஜட்ஜுக்கு வீடியோ கால்லே பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு செட்டில்மெண்ட் வேணாம், எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நிதி தேவையில்லை, நீதிதான் தேவை, we need justice only அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞரும் அதே தான் சொல்லியிருக்கிறார்கள், அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதே தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நேத்து ஏன் சீமான் அவர்கள் சிஎம்ஐயும் டெபுட்டி சிஎம்ஐயும் பார்க்க வீட்டுக்கு சென்றார், மூத்தவர்கள் இருந்ததை முன்னிட்டு ஏன் வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறத நேற்று நான் ட்வீட் போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு இது கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம திரும்பி நான் அதை விளக்குறேன்னு சொன்னோன்னாக்கா உங்களுக்கு அது போர் அடிக்கும். இப்போ நீங்கள் அதை இணைச்சு பார்த்துக்கலாம். அதாவது மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் யாரு என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல விஜயலட்சுமி அவர்கள் தரப்பு வழக்கறிஞராக ஜாட்டின் பரத்வாஜ் அவர்களும் சீமான் தரப்பு வழக்கறிஞராக நிர்னிமேஷ் துபே அவர்களும் ஆஜராயிருக்கிறாங்க. இதுல 2 வாரம் டைம் கொடுத்துருக்கு நீதிமன்றம். இந்த 2 வாரத்தில் பதில் தாக்குதல் பண்ண வேண்டும், கவுண்டர் நீங்க கொடுக்கணும், கவுண்டர் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புக்கும் விஜயலட்சுமி தரப்புக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு கவுண்டர் நீங்க தாக்கல் பண்ணணும் அதையொட்டி அப்படின்னு சொல்லி 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி தரப்புல இருந்து இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுப்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் நீதிமன்றம் கேட்குமோ, எவ்வளவு ஆதாரங்கள் தேவையோ அதை விட அதிகமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை விட அதிகமான ஆதாரங்களை என்க்ளோஸ் பண்ணியிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதனால நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த வழக்கில் சீமான் தப்பிக்க முடியாது, எனக்கு ஆதாரங்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறது. இப்போ ஒருவேளை அடுத்த 2 வாரம் கழிச்சு தாக்கல் பண்ணும் பொழுது அன்னைக்கே அங்கே ஃபைனல் ஹியரிங் வரலாம். ஃபைனல் ஹியரிங்னாக்கா இது இறுதி ஹியரிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த வழக்குக்கு அன்னைக்கு எப்படி தூக்கில் போறது கிடையாது. அங்க வந்தோடனே அங்க என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னாக்கா, ஹைகோர்ட்ல நடக்கிற விசாரணை நடத்தணும்னு சொன்ன உத்தரவுக்கு ஸ்டே வாங்கினாங்களா, அந்த ஸ்டேவை காலி பண்ணி விட்டு நீங்க ஹைகோர்ட்ல உங்களுடைய ஏற்கனவே கொடுத்த உத்தரவுப்படி நீங்க விசாரணையை நீங்க தாராளமாக நடத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பு தான் இங்க கொடுப்பாங்க. ஸோ இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா திரும்ப சென்னை ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரும். சென்னை ஹைகோர்ட்ல அந்த 3 மாதம் டைம் கொடுத்தாங்களா, அந்த 3 மாசம்ல விசாரணை நடக்கும். சீமான்ட்ட விஜயலட்சுமி கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க, போலீஸ் விசாரணை பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப கோர்ட்டு கூப்பிட்டு விஜயலட்சுமி சீமானை கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் ஆதாரங்களை திரும்ப சென்னை ஹைகோர்ட்ல ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஆமா எல்லா ஆதாரங்களும் சரியாக இருக்கிறது, விசாரணையும் அதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே மகிழா கோர்ட்ல அவங்க முழு வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இனிமே விஜயலட்சுமி அவர்கள் பின்வாங்கினாலும் மகிழா கோர்ட்ல உள்ள வாக்குமூலம் இருக்குல்ல அது பின்வாங்குது. அதனால இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ டிரைவ் ஆகி போய் சீமானுக்கு என்ன கன்விக்ஷன் கிடைக்குமோ அது ஆட்டோமேட்டிக் வாங்கி தந்துடும். அதனால இந்த கேஸ்ல யார் நினைத்தாலுமே விஜயலட்சுமி அவர்களே நினைத்தாலுமே சீமானை தப்பிக்க வைக்க முடியாது என்கிற சூழல் தான். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட நான் விசாரிச்ச வரைக்குமே இந்த டிசம்பருக்குள்ள அல்லது டிசம்பர் மாதம் இந்த கேஸ் முடிவுக்கு வரும். அப்போ சீமானுடைய கன்விக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 7 வருடங்கள் சீமானுக்கான சிறை உறுதி. ஒருவேளை ரொம்ப கம்மி அப்படின்னா கூட 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் அதற்கு கீழே போகாதுன்னாங்க. 2 வருடங்கள் நீங்க கன்விக்ஷன் வாங்கினாலே நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்ப எவ்வளவு கம்மியான தண்டனை கொடுத்தாலுமே 2 வருடங்களுக்கு கீழே வராது. அப்ப சீமான் எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது, அவர் ஒரு பாலியல் குற்றவாளி. அப்ப 7 முறை கருக்கலைப்பு என்பது உண்மையாகிடும் அந்த தீர்ப்பு வரும் பட்சத்தில். அப்புறம் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த முழு குற்றச்சாட்டும் உண்மை, அந்த 1 கோடி ரூபாய் ஆட்டை போடுவது முழுக்க உண்மை என்று ஆகிவிடும். அதனால சாட்டை துறைமுகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் என்று கேள்வி உள்ளிருந்து வந்த தகவல், நம்முடைய சோர்ஸ் கொடுத்த தகவல். அதனால நைஸா அண்ணன் உள்ள போனதுக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் கட்சியை நாம தலைமை தாங்கி இந்த எலெக்ஷனுக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய சிஎம் கேண்டிடேட்டாக சாட்டை துறைமுருகன் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதோ நீங்க காமெடியா நினைக்கலாம், அப்படின்னா கட்சிக்குள்ள சண்டையை முட்டோட பார்க்கணும்
அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு திஸ் பாயிண்ட் நம்ம சொன்னது என்றைக்குமே மிஸ் ஆனது கிடையாது. இந்த கிளிப்பை நான் வேணால் கட் பண்ணி வைக்கிறேன். திரும்ப அண்ணன் கன்விக்ஷன் ஆகி உள்ளே போகும் பொழுது அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுடைய சிஎம் கேண்டிடேட் நாம் தமிழ் கட்சியின் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் பொழுது இதே கட்டை எடுத்து போட்டு அன்றே சொன்ன யூடியூப் போட்டு நான் போடுறேன்னா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.